கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நாம கவனிக்கலாம். என் சனம், நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள். அப்படின்னா சொல்றது என் சனம்னா யாரு? இஸ்ரவேல் சனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளை பார்த்துதான் சொல்றாரு, இல்ல ஜாதிகளையும் பார்த்துதான் சொல்றாரு. இது கேட்கிற அருமையான சகோதரர்களே, வாலிப பிள்ளைகளை சோதரம் எல்லாருக்கும் தான் இது தேவன் உங்களோட கூட பேசுவாராக. சோதரம். என் சனம், இப்ப ஒளிந்து கொள் அப்படின்னு அறைக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டிக்கொள் அப்படின்னா பாருங்க, சோதரன் நமக்கு நிறைய பிரச்சனை வரும், பாடுகள் வரும். ஒண்ணுமே செய்ய மாட்டேன், ஆனா உன்னை தேடிதான் என்ன வரும்? பிரச்சனை, பாடு வரும். அதை தாங்கவே முடியாது. அதனால ஆண்டவர் தான் சொல்றாரு, அவங்க கிட்ட உன்னால எடுத்து நம்ம பேச முடியாது. நம்முடைய பரிசுத்தம் போயிடும், நம்மளுடைய பிரசன்னம் போயிடும். அதனால பாருங்க, யோசிப்பு கூட பாருங்க, சகோதரர் தான், கூட பிறந்த சகோதரர்கள். அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? சகோதரர், நல்ல நான் இப்படிலாம் ஆசீர்வாதமா இருப்பேன், எங்க அப்பா அம்மா எனக்கு வணங்குவாங்க, நீங்க எனக்கு வணங்குவீங்க. ஒரு சொப்பனத்தை தான் சொன்னாரு சகோதர மத்தியில, அப்பா அம்மா மத்தியில. உடனே பொறாம வந்துருச்சு. அவனை எப்படின்னா என்ன பண்ணணும்? புண்ணு போட்டுடணும் அப்படின்னு உடனே திட்டம் போட்டு அப்படியே நடத்துறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஒரு சொத்துக்காக, சோதர அடுத்தவங்க மனைவிக்காக, அடுத்தவங்க புருஷனுக்காக தவறுகள் ஜனங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி நாம என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க நாம என்ன பண்ணக்கூடாது? அப்படி செய்யவே கூடாது. ஏசு நாம என்ன பண்ணோம்? தூஷிக்கப்படும். தயவு செய்து உங்களை தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோசிப்பு பாருங்க, குடியில கொண்டு போய் போட்டாங்க அண்ணன் மாறுங்க சாகடிக்கிறதுக்கு. ஆண்டவர் யோசிப்போடு இருந்தார். அதனால அதுக்கப்புறம் அந்த அவர் ஒரு வியாபாரிகள் அந்த வழியா போறாங்க. அப்போ அவங்க கிட்ட என்ன பண்ற, ஒரு சகோதரர் அவனை கொல்லக்கூடாது, அந்த ரத்தப்பை நம்மள சுமரும் அப்படின்னு சொல்லிட்டு வித்து போட்டுடுறாங்க. அவர் போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் பெரிய சாப்டர். அப்போ ஒரு நாள் அவர் சொன்ன சொப்பனை நிறைவேறு, அவரை கொண்டு போய் ஜெயில போட்டுடுறாங்க. அப்படி பாடுகிறது. அதுக்கப்புறம் அவர் ராஜாவை உயர்த்துறாரு. அப்போ ஒரு நாள் இவர் சொன்ன சொப்பனம் நிறைவேறுது. எங்க அண்ணனுங்க அம்மா எல்லாம் வந்து என்கிட்ட என்ன பண்ணுவாங்க? வணங்குவாங்கன்னு. ஒரு நாள் பஞ்சம் வந்துடுச்சு. உலகத்திலேயே பஞ்சம் பயங்கரமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்படி நிறைய பேர் என்ன பண்றாங்க இருக்காங்க. அப்போ யோசிப்பு முன்னாடி கொண்டு போய் பார்வோன் என்ன பண்றாங்க? பார்வோன் கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த அந்த இடத்துல எகிப்துல அவர் என்ன பண்றாரு? அந்த தானியத்துக்கு அதிகாரியா இருக்கிறாரு. அப்போ இவங்க சகோதரர்லாம் வராங்க. சின்ன வயசுல நம்ம பண்ணது அவர் முக ஜாடை எதுவுமே தெரியல. ஆனா இவருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம அண்ணங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்கள மன்னிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு? அறை வீட்டுக்குள்ள போயிட்டு அழுகுறாரு, கதறாருங்க. கதறி அவங்கள மன்னிச்சு அவங்களுக்கு ஆகாரத்தை அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்படி அவர் உதவி செய்ய. நம்மள என்ன பண்ண தெரியுமா? அவன் வந்துட்டான்னா பழிக்கு பழி வாங்குவான். சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி பாருங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அவன் மறுபடியும் ஒரு பொண்ணை என்ன பண்ணான்? கற்பழிச்சு சாகடிச்சிட்டான். சோத்திர. ஆனா அவர் மனம் திரும்பினார். ஆண்டுடைய பிள்ளைங்க மனம் திரும்பணும். நாமளும் உலகத்துக்கு போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? வாழவே கூடாது. மனம் திரும்பணும். இன்னைக்கு ஒரு அநியாயமா ஒரு சோதர ஒரு 15 வயசு பொண்ணை மறுபடியும் ஜெயில இருந்து வந்து மனசாட்சி இல்லாம கெடுத்து கொண்டு போட்டுட்டாங்க. இன்னைக்கு அவங்களுக்காக நீயும் நானும் அறை வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். யோசேப்பு ஜெபிச்சாரு. அவங்க யாருக்காக? அவங்க சகோதரர்களுக்காக ஜெபிச்சாரு. பாருங்க, அந்த ஜெபித்ததுனால ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய பிரசன்னம் அவரோட கூட இருந்து நம்ம மன்னிச்சியே அவர் உணவு கொடுத்து அந்த தேசத்திலேயே எல்லாரையும் வைத்து பராமரிக்கும்படி ஒரு அது என்ன பண்ணாரு? கர்த்தர் அவர் ஒரு நல்ல குணத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு நாமளும் அப்படிப்பட்ட பழிக்கு பழி வாங்காதபடிக்கு நம்ம அறை வீட்டுக்குள்ள ஆண்டவர்கள் சமூகத்துல போயிட்டு உட்காந்து நம்ம ரொம்ப வரும். அவங்க கிட்ட போகாதபடிக்கு ஆண்டு சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கும் போது நமக்கு வருகிற வம்புகள் எல்லாம் என்ன போயிடும்? மறைஞ்சு போயிடும். இன்னையில இருந்து இதை கேட்கற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை என்ன பண்ணுங்க? ஆண்டு சமூகத்துல ஓடுங்க. மனுஷங்கிட்ட ஓடாதீங்க, எங்கேயும் ஓடாதீங்க. ஆண்டு சமூகத்துல ஓடுங்க. உங்க விண்ணப்பத்தை கேட்பாரு. அது அறை வீட்டுக்குள்ள போ.
போட்டு நல்லா அழுது ஜோம் பண்ணேன். உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு அற்புதத்தை செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஏசப்பா, ஆண்டவர் இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஏசப்பா, என் சென்னை போய் உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டி கொண்டு சினம் கடந்து கோபம் கடந்து போக மட்டும் ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து நல்லா செபித்து ஜெயமடைகிற பிள்ளைகளாய் மாற்றும். தடைகள் எல்லாம் நீக்கி போடும். ஆண்டுடைய பிரசன்ன, ஆண்டுடைய மகிமை பிள்ளைகளை மூடட்டதை கேட்கிற பிள்ளைகள் ஒப்பு கொடுக்க மனம் திரும்ப. கோபம் வரக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது. கோபம் கொண்டால பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகுதப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ உதவி செய்வீராக என்று ஆண்டவரை கேட்கிற பிள்ளைகள் எல்லாரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thank you.